இப்போ உங்களுக்கு பக்காவா தெரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகே, இப்போ வெனஸ்டே வந்து சிபிஐ முடிச்சுட்டு ட்ரேட் வந்தது. ஸோ அதை பார்க்கலாம். எதில் எடுத்திருந்தேன்? பவுண்டில் தானே எடுத்திருந்தேன். ஆமாம், பவுண்டில் தான் எடுத்திருந்தேன். இது டியூஸ்டே, இந்த ட்ரேட் எடுக்கல. இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்மிங் ஃப்ரம் டெய்லி, இதுதான் வெனஸ்டே கேண்டல். வெனஸ்டே கேண்டல். ஸோ பயாஸ் வாஸ் ஆப்வியஸ்லி பேரிஷ் வெனஸ்டே. ஸோ காலைல ஏஞ்சோடனே மார்க்கெட் எங்க போயிட்டான்? டைரக்டா இன்டர்னல் தூக்கிட்டு சொல்லிட்டான் வெனஸ்டே. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் இஸ் இன் டெய்லி எஃபிஜி. இப்போ தெரியுதா ப்ரோ? கிளியரா? ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி டெய்லி எஃபிஜி தான் இருக்கான். இப்போ நான் 4 hour டைம் ஃப்ரேம்க்கு மூவ் ஆகும். காலையில இருந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான்? இது டியூஸ்டே கேண்டல். இப்போ வெனஸ்டே இங்க ஓப்பன் ஆக போகுது. வெனஸ்டே 1 AM ட்ரேடா இருக்கான் எஃபிஜிக்குள்ள. பட் ஆனா மேல ஹைஸ்ல ஏதாவது எஸ்எம்டி இருக்கான்றது இப்போ 15 டைம் ஃப்ரேம் போய் பாக்குறேன். மேல ஹைஸ்ல எஸ்எம்டி இருக்கா? இதுதான் நான் இன்னைக்கு நாள் வெனஸ்டே 2:30. இங்க ஹைஸ்ல எஸ்எம்டி கிடையாது. பட் ஆனா 5 minute டைம் ஃப்ரேம்க்கு போகும்போது இங்க ஒரு குட்டி ஹை இருக்கா? ஹைஸ்ல எஸ்எம்டி இருக்கா இல்ல இன்னைக்கு இருந்ததா இல்லையா? ப்ரோ வேற புரோக்கர்ல தூக்கி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன புரோக்கர்ல பார்க்கணும். இங்க கரெக்டா நியூஸ் 8:30க்கு வருது. 8:30க்கு வந்தோடனே டைரக்டா மேனிபுலேஷன். இது பார்க்க முடியாதா? இங்க பாத்துக்கோங்க. நான் இப்ப ஸ்கிரீனை மாத்திடுவேன், ஏன்னா எனக்கு ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ண முடியாது. இந்த ஹைஸ் தெரியுதா ப்ரோ? 7 AM ஓட ஹைஸ் 8:30 நியூஸுக்கு தூக்கல, யூரோல தூக்கல. ஆனா இப்ப ஜியோல தூக்கிடுவோம். காட்டுல தூக்கிட்டானா ப்ரோ? தூக்கலையா? சொன்னல ஸ்டாக்ஸ் இதுல தூக்கிருப்போம். இல்ல ஃபியூச்சர்ஸ்ல தூக்கிருப்போம். இல்ல ஃபியூச்சர்ஸ்ல தான் ட்ரேட் எடுத்தேன். இங்க இருக்கு பாருங்க. தூக்கிருக்கானா ப்ரோ? நான் காமிச்ச ஹைய 7 AM ஓட ஹைய 8:30க்கு மேல தூக்கிருக்கானா? தூக்கிருக்கோம். யூரோ இவன் பவுண்ட் ஃபியூச்சர்ஸ் தூக்கிருப்பான், யூரோ ஃபியூச்சர்ஸ் தூக்கிருக்க மாட்டான். இப்படி காமிச்சா தெரியும் உங்களுக்கு. இப்ப தூக்கிருப்பான், யூரோ தூக்கிருக்க மாட்டான். தெரியுதா அந்த எஸ்எம்டி பிளேல? அப்புறம் வேற ஏதாவது எஸ்எம்டி இருந்ததா என்ன? மேல ஏதாவது எஸ்எம்டி இருக்கா? இது என்ன இது? 9:30 இல்லையா? இது என்ன? இது 12 இல்ல தூக்கிட்டான். 10 AM ஓட ஹைஸ் 10:15. யூரோல 10:15 எங்க இருக்கு? இல்ல, ஒரு ஸ்விங் பாயிண்டே கிடையாது. ஸோ மேல ஹைஸ்ல எஸ்எம்டி கிடையாது. இது 50 மைனர் எஸ்எம்டி. நியூஸுக்கு மட்டும் இந்த மாதிரி எஸ்எம்டிஸ் நீங்க உங்களால பார்க்க முடியும். ஸோ எஸ்எம்டி கொடுத்தான். எஸ்எம்டி கொடுத்தோடனே இந்த 5 minutes ஹிஸ்டரி எனக்கு ஆக்டிவேட் ஆச்சு. இது என்ட்ரி மெத்தடு. நான் அந்த என்ட்ரி மெத்தட்ஸ் எப்படி இப்படி என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இது 5 minutes ஹிஸ்டரி ஆக்டிவேட் ஆச்சு. எங்க என்ட்ரி டார்கெட் வாஸ் திஸ் ஈக்குவல். நான் ரொம்ப பெரிய ஆட்டம்லாம் ஆசைப்பட்டேன். இங்க கீழே இருக்க ஈக்குவல் டார்கெட், ஸ்டாப் லாஸ் இந்த ஹைட். இதுதான் ட்ரேடு. சாரி, இங்க என்ட்ரு ஆகல. ஆமா, இந்த விக்கோட இதுல என்ட்ரு ஆகணும். அக்யூரேட்டா இதுல என்ட்ரு ஆகணும். கரெக்டா அடுத்த கேண்டோட ஓப்பனிங்க்கு கொஞ்சம் மேல வாங்கினேன். ஆமா, எக்ஸாக்டா 2.8 அதான் இதான். ஏன்னா அந்த இடத்துல வாங்கினா ஸ்டாப்ஸ் நான் கொஞ்சம் மாற்றி வச்சேன். அவ்வளவுதான். இதுதான் நான் இன்னைக்கு எடுத்த ட்ரேடு ஜியோல. இது வெனஸ்டே எடுத்த ட்ரேடு. வேற அடுத்து டைரக்டா மூவ் பண்ணா தேர்ஸ்டே. யார் கிடைக்கிறா? ஜியோ அஷ்டானா? ஓகே, ஜியோ வரைக்கும் வரட்டும், பிரச்சனை இல்லை. அடுத்து டைரக்டா மூவ் பண்ணா தேர்ஸ்டே.
இது இது ட்ரம்ப் பார்த்தோமோ வெனஸ்டே நைட்டு. ஸோ இந்த ட்ரேட் நான் எடுக்கல. இதுக்கு அடுத்தது இவனத்துல எடுக்காம நான் ஆட்ல எடுத்தேன். அந்த ட்ரேட் எடுத்தேன் ஏயுடி யூஎஸ்டி. ஸோ ஆடு F15 டைம் ஃப்ரேம். அன்னைக்கு நாள் எங்க இருக்குது, அன்னைக்கு நாள் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் காலையிலே எதிர்பார்த்தது எனக்கு மேல இது ஃபுல்லா லிக்விட்டி, ட்ரெண்ட் லைன் லிக்விட்டின்னு வாங்க. இதுக்கு பேர் ரீட்டைல் கான்செப்ட்ல இது பேர் ட்ரெண்ட் லிக்விட்டி, ஐசிடி கான்செப்ட்ல இதுக்கு பேர் எல்லாரும். ஸோ நான் வெயிட் பண்ணது எனக்கு இதுக்கு மேல போச்சு ஆகணும். பயாஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிட்டேன். எனக்கு இந்த லோ அடிக்காம ஆடு இன்னைக்கு மேல போக முடியாது இந்த வாரம். ஸோ பயாஸ் ஃபிக்ஸ்டு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி டெய்லி க்ளோசிங் கீழே தான் வச்சிருக்கான் டியூஸ்டே. அப்போ வெனஸ்டே என் பயாஸ் ஷார்ட் தான். எனக்கு தேவையானதெல்லாம் ஒரே ஒரு பீரியட். நீங்க டெய்லியில நல்லா ஜூம் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஐயோ என்ன போச்சு, இங்க இருக்கு. நீங்க டெய்லியில நல்லா ஜூம் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா எதுல ட்ரேடா இருக்கான் அன்னைக்கு ட்ரம்போட மூளை. டெய்லியோட ஐஎஃப்இஜி தெரிஞ்சா. ஸோ ஐஎஃப்இஜி ட்ரேட் ஆனா 4 hour டைம் ஃப்ரேம் வந்த 4 hourல பயாஸ் ஷார்ட், பயாஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி எஃப்இஜி இங்க 4 hourலயுமே இவ்வளவு பெருசா இருக்கு. ஸோ இந்த எஃப்இஜி தூக்கிடுறேன். டைரக்டா M15 வந்தேன். இங்க தான் அந்த ட்ரூ ஓப்பன்ஸ் எடுத்துட்டு வந்தேன். இப்ப இங்க எஸ்எம்டி இருக்கான்னு கேட்பீங்க. இங்க எஸ்எம்டி கிடையாது இந்த மூக்கு. ஏன்னா ஏயும் அந்த ஐஸை தூக்கிட்டான், என்யூவும் அந்த ஐஸை தூக்கிட்டான். ஆனா இதுல ஒருத்தன் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஒருத்தன் போய் ட்ரூ வீக்க தொட்டிருப்பான், இன்னொருத்தன் ட்ரூ வீக்க தொட்டிருக்க மாட்டோம். தெரியுதா? என்யூ ட்ரூ வீக்க தொடல, ஏயு மட்டும் தான் ட்ரூ வீக் தொட்டிருப்போம். விச் மீன்ஸ் அகைன் அப்ப இந்த இடத்துக்கு போறான்ற பட்சத்துல இங்க நமக்கு 15 மினிட்ல ஸ்விங் கிடையாது. 5 minute 1 minute ஏதாவது ஒரு லெஃப்ட்ல ஒரு ஸ்விங் இருக்கும், அதை கட் அடிக்கிற மாதிரி. ஏதாவது ஒரு குட்டியோண்டு ஸ்விங்கா இருக்கலாம், லைக் மேபி இதுவா கூட இருக்கும். என்னது இது, என்ன கேண்டல் இது? 955 ஹைஸையும் தூக்கிருக்கான். என்யூ 955 ஹைஸ் இங்க இருக்கா? இதோ தூக்கல. அது குட்டியோண்டு ஸ்விங்கா இருக்கலாம், லைக் இட் கேன் பி மைன்யூட் ஸ்விங்ஸ். ஈக்குவலைஸ் நினைக்கிறேன். ஆமா, தெரியுதா? சோ இட் கேன் பி a minute swing. பட் ஆனா இது வந்து டைம் பேஸ்ட் பிரீமியம் டிஸ்கவுண்ட். நான் நேற்று சொன்னல ட்ரூ வீக் வச்சு, ட்ரூ வீக்கு மேலதான் பிரைஸ் போய் மேனிபுலேஷன் பண்ணிட்டு கீழே வருது. ஸோ நான் வெயிட் பண்ணதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நான் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு என்ட்ரி வந்து ஆர்ஆர் வேணும் எனக்கு இந்த ட்ரேடுக்கு. ஏன்னா அன்னைக்கு அடுத்த நாள் வந்து ஆடுக்கு நியூஸ் ஆசி டாலருக்கு. ஸோ கன்ஃபார்மா எனக்கு தெரியும் கீழே ஊத்திடுவான்னு. ஏன்னா மேல செட் பண்ணி கொடுத்துட்டான், மேனிபுலேஷன் முடிச்சிட்டான். ஸோ ஆசி டாலர் இந்த லோக்கு போகணும். நான் இங்க வச்சு பார்க்கும்போது எனக்கு ஆர்ஆர் வரல. நான் இதுல தான் வச்சேன், இந்த ஐஎஃப் இதை தான் வச்சேன். பட் ஆனா ஆர்ஆர் வரல எனக்கு. இங்க இருந்து இந்த லோ டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஐல வச்சா எனக்கு ஆர்ஆர் சுத்தமா வரல, செம்மடி வாங்கிச்சு ஆர்ஆர். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா பொறுமையா வெயிட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிபிஆர்னு ஒரு நடத்தின ஞாபகதா? பை சைடு எஃப்இஜி செல் சைடு எஃப்இஜி ஒரே லைன்ல நான் ஒண்ணு. இங்க இருக்கா அந்த பிபிஆர் பை எஃப்இஜி, இங்க செல் எஃப்இஜி இருக்கா? அதுக்கேற்ற மாதிரி இப்ப M15 ஒரு குட்டி ரேஞ்ச் கிரியேட் பண்ணுவோம் பாருங்க இந்த இடத்துல. தெரியுதா உங்களுக்கு? M15 ஒரு குட்டி ரேஞ்ச் இந்த ஒரு கேண்டலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு M15 மாட்டிக்கிட்டான். இப்ப அடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டலோட டைம் என்ன நோட் பண்ணுங்க. அடுத்து யாருக்கு எந்த கேண்டல் ஓப்பன் ஆகுது? 1 PM புது 4 hour கேண்டல் ஓப்பன் ஆகுதா? தபார் என்ன பண்ணிட்டேன், என்ட்ரி இங்க மாத்திருக்கேன். ஏன்னா அடுத்த 4 hour கேண்டல் எனக்கு செல் ஆஃப் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எடுத்தோடனே ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். அப்ப அந்த ஹை எங்க அடிக்கணும்? இவனதான் அடிக்கணும். ஏன் இது ரேஞ்ச் செட் பண்ணிட்டான். பிளஸ் இங்க பிபிஆர் மேல கன்ஃபார்மா அதுல ட்ரேட் ஆகும், மார்க்கெட் கீழே கொடுத்தாரு. என்ட்ரி டாக் ஆச்சு அண்ட் தென் ரெஸ்ட். காலைல நியூஸ் வந்தது. ஸோ இது ஆசி டாலர்ல தேர்ஸ்டே எடுத்தது. தேர்ஸ்டே ஆசி டாலர் மட்டும் தான் ட்ரேட் பண்ணிருந்தேன். அதுவும் நான் டே ட்ரேட் எல்லாம் பண்ணல, அதை நைட் எடுத்து விட்டு போனா காலைல என்சிடி பேசிச்சு. அடுத்தது கம்மிங் பேக் டு ஃப்ரைடே, நேத்து கமிங் பேக் டு தேர்ஸ்டே தான். தேர்ஸ்டே லேட் நைட்டு, அதாவது நேத்தோட லேட் நைட்டு ஜியூல ஒரு லாங் அடிச்சு விட்டு போனோம். அந்த லாங் தான் காலையில இருந்து நான் அப்ளை பண்ண விட்டேன். காலையிலாம் எனக்கு செட்டப் வரல. நேற்று நியூஸ் வந்தது. யாருக்கா தெரியுமா? அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் நேற்று 8:30 ஸோ நியூஸ் வந்தது. யூரோக்கு பிடிஆர்ஏ கிடையாது, ஆனா ஜியூக்கு பிடிஆர்ஏ கிடையாது, ஆனா யூரோக்கு பிடிஆர்ஏ இருந்தது. டெய்லியோட எஃப்இஜி இருந்தது கீழே. யூரோக்கு டெய்லியோட எஃப்இஜி வேற 4 hour ரேஞ்சோட லோ தட்டியிருக்கான். ரேஞ்சோட லோ டோட்டல் சூப்பர் 5 AM 4 hourலயும் எஃப்இஜி இருக்கு பிளஸ் எஸ்எம்டி. யூரோ வந்து லண்டனோட லோஸ் தூக்கியிருக்காங்க, தெரியுதா? லண்டனோட 2 AM லோஸ்.
தெரியுதா ப்ரோ? யூரோ தூக்கிட்டான், பவுண்ட் தூக்கல. அதுதான் இங்க எஸ்எம்டி மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப யூரோ மேலதானே போறான், அப்ப பவுண்ட கூட சேர்ந்து மேலதானே போனோம். கரெக்டா ப்ரோ? கோரிலேட்டர்ஸ். அதனால என்ன பண்ணிட்டேன், பவுண்ட்ல என்டர் ஆயிடும். கரெக்டா இந்த கேண்டில் கீழே ட்ரேட் ஆகுது இந்த 5 மினிட். ஏன் நான் இது வரைக்கும் வெயிட் பண்ணேன் அப்படின்னா, எதனால ப்ரோ நீங்க கான்ஃபிடன்டா இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு கேட்டா, இங்க ஒரு லைன் தெரியுதா, ட்ரூ செஷன் ஓப்பன், ட்ரூ டே ஓப்பன், 2 லைனு. அது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் அலைன் ஆகுது உங்களுக்கு. நல்லா ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். கரெக்டா வந்து எது தொட்டு போயிருப்பான் பாருங்க அந்த கேண்டில், ட்ரூ செஷனை தொட்டு போனான். அதனாலதான் நான் அங்க என்ட்ரி எடுத்தேன். விச் மீன்ஸ் நான் நினைச்சிருந்தா இங்கேயே பிளேஸ் பண்ணிருக்கலாம். இன்கேஸ் எனக்கு தேவை ஆர்ஆர் அதிகமா வேணும், அப்போ பரவாயில்ல கீழே வந்துட்டு போ, நான் அங்க என்ட்ரி எடுத்துறேன். என்ட்ரி எடுத்தேன், ரொம்ப நேரம் அரைச்சிக்கிட்டே இருந்தான். இங்கதான் வந்து உங்களோட மூளை எப்படி பிளே பண்ணணும் நான் சொல்றேன். இதனாலதான் நான் சொல்றேன், ட்ரேட்ல கான்பிடென்ட்டா இரு. பரவாயில்ல ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் பரவாயில்ல, உங்க ஐடியாவை பிளே அவுட் ஆகணும். ஏன்னா நேற்று நான் நைட்டு பாத்துட்டு இருக்கேன் தூங்கத்துக்கு முன்னாடி, இப்போ ஒரு செல் கேண்டல் ஒன்று வரும் பாருங்களேன், எங்க இருந்து வரும்னே உங்களுக்கு தெரியாது. நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஹை மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஏசியாவோட ஹை, விச் மீன்ஸ் இங்க 18 இங்க இந்த ஹைஸ் வந்து ஏசியாவோட ஹை. நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப அதை நல்லா வாட்ச் பண்ணுங்களேன், மார்க்கெட் எப்படி உங்களை பிரெயின் அவங்க மூளையோட எப்படி விளையாடும்னு. இப்ப அந்த ஹைஸை தூக்குறான், இந்த கேண்டல் தூக்கிட்டான். இங்க நான் உங்களுக்கு ஜூம் இன் பண்ணி காமிங்க. தூக்கிட்டானா? அப்ப ஜிபிபி வச்சு ஏசியா ஐஸ் தூக்கிட்டான். ஆனா யூரோ தூக்கலையே ஏசியா ஐஸ. தெரியுதா எஸ்எம்டி? வேற யூரோ எங்க இருக்கான், 4 hour FEG. அப்ப என்ன பண்ணுவ, ஐயோ வேணாண்டா யூரோ ஷார்ட் ஆயிடுவான், நம்ம ஜியோ ட்ரேட க்ளோஸ் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடுவியா? கரெக்டா ப்ரோ? ஏன்னா அதுக்கேத்த மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க, இவ்வளவு பெரிய செல் கேண்டில் கொடுத்துருக்கான். நான் எதுவுமே பண்ணல, சார்ட்டை க்ளோஸ் பண்ணி நான் வடுப்பேன் தூக்கிட்டேன். இப்ப இந்த இடத்துல மட்டும் எவனாவது ஒருத்தன் லாங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஷார்ட் ஓபன் பண்ணியிருந்தாலும் காலைல மன உடைச்சலுக்கு ஆளாயிருக்கும். அதனாலதான் உன் ஐடியாவை பிளே அவுட் ஆகுடு நான் கத்துற ரீசன் என்ன, அதுதான். உன் ஐடியா பிளே அவுட் ஆகுமா ஆவாதான்றது எப்படி பிளே அவுட் ஆகும். இன்கேஸ் எப்ப ப்ரோ அப்ப ஆகாம போகும் அப்படின்னா, இந்த லோ எப்ப ஜீவி தோறானோ உன் ஐடியா ஃபெயில் ஆயிடும். ஏன், இது ஆல்ரெடி டைமுக்கு வச்ச எஸ்எம்டி. நியூஸ் வந்து எஸ்எம்டி வைக்கிறான் 8:30 நியூஸ். இந்த எஸ்எம்டியை நம்பி தானே நீங்க லாங் அடிக்கிற. உனக்கு ஒரு எஸ்எம்டி மட்டும் இல்ல, 2 எஸ்எம்டி இங்க பிளேல இருக்கு. டெய்லியோட எஸ்எம்டி, ஹையர் டைம் ஃப்ரேமோட எஸ்எம்டி, லோ டைம் ஃப்ரேமோட எஸ்எம்டி. அப்ப அதெல்லாம் பேஸ் பண்ணி தானே இந்த ட்ரேட் எடுக்கிற. அப்போ உன்னோட இன்வாலிடேஷன் லைனா எது வரும், எப்ப ஜியோ இந்த லோ தட்டுறானோ, ஐ மீன் இந்த ஹையர் தட்டாம இந்த லோ எப்ப வந்து தட்டுறானோ ஒரு ட்ரேட் ஃபெயில் ஆயிடும். அப்ப என்ன பண்ணலாம், அவன் இங்கேருந்து இவ்வளவு தூரம் கூட வரட்டும், பிரச்சனை இல்லை. இந்த லோ தட்டக்கூடாதுன்னா தட்டக்கூடாது, அவ்வளவுதான். எடுத்த ட்ரேட ஹோல்ட் பண்ணும், அந்த டார்கெட் அடிக்கிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணும். காலைல நான் ஏன்சிக்கல, காலைல ஏன்சிக்கல, இன்னைக்கு காலையில அதே செட்டப். பயாஸ் என்ன, பை ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் எங்க வரான், 4 hour FEG. இது இல்ல எனக்கு மிஸ் ஆன ட்ரேட், இது செம்ம ட்ரேடு, சரியான ட்ரேடு. 4 hour FEG வந்த கேண்டில் ட்ரேட் ஆன டைம் என்ன, 1 AM. இப்ப இங்கதான் உங்களுக்கு எஸ்எம்டில ஒரு புது வித்த சொல்லி தரேன். இப்ப நீங்க பார்த்தனா இங்க எஸ்எம்டி இருக்குன்னு கேட்டா, எஸ்எம்டி நார்மல் பீப்புளுக்கு எஸ்எம்டி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எஸ்எம்டி அவங்க எந்த ஸ்விங் எடுப்பாங்க, இந்த ஸ்விங் எடுப்பாங்க, கரெக்டா? ஆனா அந்த ஸ்விங்ல எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிருக்கு, கிட்ட வந்து ஈக்குவல் மாதிரி இருப்பான். அப்ப இங்க எது ப்ரோ எஸ்எம்டி அப்படின்னா, இன்னையோட டெய்லி கேண்டலோட ஓப்பன் இருக்கு தெரியுதா, 17 ஒருத்தன் 17 கேண்டில், இவன் அந்த 17க்கு முன்னாடி 18 ஒன்னு ஸ்டார்ட் ஆகும். அவனோட லோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த 17 விட 18 லோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது ஏன்ற ரீசன் நான் இப்ப சொல்லல, நான் அந்த டாபிக் ஒரு மேட்டர் ஒன்று எடுப்பேன் அப்ப சொல்றேன். ஏன் 18 ஓப்பன் இம்பார்ட்டன்ட்னா, ஃபியூச்சர் ஸ்டார்ட்ல எப்போ ஓப்பன் ஆகுறா மார்க்கெட், ஃபியூச்சர் ஸ்டார்ட்ல எப்ப ஓப்பன் ஆகுறான், 1 மணி நேரம் கழிச்சு வரும். அதனாலதான் நான் 18க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். அந்த இடத்துல ஃபியூச்சர் சார்ட்ல பாருங்க, டெய்லியோட ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு தான் மார்க்கெட் போயிருக்கும். டெய்லியோட ஓப்பனிங் ஃபியூச்சர்ஸ்ல 18 எங்க இருக்கு, 18 தெரியுதா?
ஃபியூச்சர்ஸ் தான் ரியல் டேட்டா. அதை பேஸ் பண்ணி தான் இவன் லைனா வரான். அதனாலேயே நிறைய பேர் இந்த ட்ரேட் எடுத்துக்க மாட்டாங்க. ஐயோ மறுபடியும் வந்துருவானு. ஆனா சரியான ட்ரேட். இதுக்கும் என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கு? எங்க இருக்கான்? ட்ரூ டேக்கு கீழே, ட்ரூ வீக்குக்கு கீழே. இங்க நடுவுல ட்ரூ வீக்னு ஒரு லைன் நின்றுட்டு இருக்கா. அப்ப ட்ரூ வீக்குக்கு கீழே இருக்கான், ட்ரூ டேக்கு கீழே இருக்கான், வேற ட்ரூ செஷனுக்கும் கீழே தான் இருந்திருப்பான். ட்ரூ செஷனுக்கும் கீழே தானே மார்க்கெட் போயிட்டு வருது. அந்த ஒரு ட்ரேட் பக்காவா பிளே அவுட் ஆகிறதுக்கு எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் நம்ம எத்தனை வர பாருங்க. இப்ப டார்கெட் ஏசியா ஹையவே நீ டார்கெட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு போவானா மாட்டானா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லோ டு ஹை 2.5 வந்து கரெக்டா உட்காருதா? அப்ப இந்த ஒரு ட்ரேடுக்கு எவ்வளவு கான்ஃபிடன்சஸ் இருக்குன்னு மட்டும் பாரு இந்த மார்க்கெட்ல. A+++ செட்டப் இதெல்லாம் 3RR எக்ஸாக்டா 3RR. வாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் போதும். அவ்வளவுதான். இந்த வாரம் ஃபுல்லா நீ ட்ரேடே பண்ணாம இருந்து இந்த ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணியிருந்தாலே போதும், நீ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளோட மேலதான் இருந்திருப்ப. புரியுதா? புரியல ப்ரோ. யூரோ யூஎஸ்டில தான் பிடிஆர் இருக்கு. ஆனா யூரோ யூஎஸ்டில எனக்கு இது கிடையாது. என்னது ரொம்ப ஸ்லோவா தான் போவான் யூரோ. அது ஒரு அசெட் ஒன்னு பாக்கணும். அவன் தான் யாருன்னா யூரோ ஜிபிபி. இவனை பார்க்கணும். இப்ப யூரோ ஜிபிபி டெக்னிக்கலி புல்லிஷா இருக்கா, யூரோ ஜிபிபி பீரிஷா இருக்கானா, யூரோ வீக்கா இருக்கான், ஜிபிபி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அர்த்தம். யூரோ ஜிபிபி புல்லிஷா இருந்தா யூரோ ஸ்ட்ராங்கா இருக்கான், ஜிபிபி வீக்கா இருக்கான்னு அர்த்தம். அப்ப இங்க நான் 4 hour டைம் ஃப்ரேம் பாக்குறேன். யூரோ ஜிபிபி என்ன பண்ண இருக்கான்? பீரிஷா தானே இருக்கான். அப்ப நான் என்ன ட்ரேட் பண்ணோம்? யூரோ தான் ஜிபிபி ட்ரேட் பண்ணோம். ஏன்? யூரோ ஜிபிபி பீரிஷா இருக்கான். அப்ப யூரோவோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பாருங்க யூரோ என்ன போயிட்டு இந்த ஐயா கூட அடிக்கல பாருங்க. ஆனா பவுண்ட் எங்க இருக்கான்னு பாருங்க. அதனாலதான் நான் பவுண்ட் ட்ரேட் பண்ணேன். யாரோட ப்ரோ யாரோ மைக் நாய்ஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க ப்ரோ. அது நான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் எப்படி பாக்குறதுன்னு அந்த ஒரு டாபிக் எடுப்பேன். அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப புரியாது உங்களுக்கு. அந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் புரியும். ப்ரோ அப்ப என்னதான் கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருந்தாலுமே வீக்கா இருக்கிற ஸ்ட்ராங்கா இருக்கிற பேர் பார்த்து பண்ணிட்டா இது இல்ல ப்ரோ. அது நானே மோஸ்ட்லி பண்ண மாட்டேன்டா. ஓப்பனா சொல்ல போனா நான் பண்ண மாட்டேன். நான் அதை அவ்வளவா பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த செகண்ட்ல என் மூளை எந்த பேரை ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிதான் நான் அதை ட்ரேட் பண்ணுவேன். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். நான் அந்த கோரிலேஷன் எல்லாம் பார்க்க மாட்டேன். இவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், இவன் வீக்கா இருக்கான், அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் எனக்கு எந்த பேரை ட்ரேட் பண்ணணும்னு இஷ்டம் இருக்கோ அதை ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவேன். அது பியூர்லி பேஸ்ட் ஆன் மை மூட் தான். ஆனா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா யூரோ தான் ட்ரேட் பண்ணிருக்கணும் நானு. ஏன்னா அவன் தான் ரேஞ்சோட லோ தட்டி இருக்கான், டெய்லியோட லோ தட்டி இருக்கான். யூரோ தான் நான் ட்ரேட் பண்ணிருக்கணும் டெக்னிக்கலி. பட் ஆனா நான் யூரோவை தொடல. நான் அதுக்கு பதிலா ஜியோல போட்டேன் டக்குன்னு. பெரிய டிஃபரன்ஸ்லாம் இங்க எதுவுமே கிடையாது. ரெண்டுமே ஒரே என்ட்ரி தான். அதே இடத்துல தான் என்ட்ரா இருக்கான் 5 minutesல. அதுக்கும் ஸ்டாப் லாஸ் எங்க யூரோக்கும் டார்கெட் இதுதான். நீ எவனாவது ஒருத்தன்லயே என்டர் ஆகலாம், 2 பேர்லயும் கூட என்டர் ஆகலாம். நீ யூரோலயும் என்டர் ஆகலாம், ஜியோலயும் அடிக்க என்டர் ஆகலாம். எவன் போய் ஃபர்ஸ்ட் டிபி அடிக்கிறானோ அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே 2 ட்ரேடும் க்ளோஸ் பண்ணிடலாம். So it's purely based on your choice. அது எனக்கா எக்ஸ்பீரியன்ஸ்ல பழகிடுச்சு லைக் மோஸ்ட்லி. பட் ஆனா நான் ஜியோ தொட்டிருக்க கூடாது, நான் யூரோ தான் தொட்டிருக்கணும். பட் ஆனா எனக்கு ஜியோ நேற்று டக்குன்னு அந்த டக்குன்னு மூலம் என்ன சொல்லிச்சு, ஜியோ தர்றா அப்படின்னு டக்குன்னு நான் ஜியோல போயிட்டேன். அவ்வளவுதான். இது பின்னாடி ஒன்றும் பேக் ரீசன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பெரிய கம்பஸ் தான் கிடையாது. அது பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஸோ ட்ரேட் பிரேக் டவுன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? எங்களுக்கு எஸ்எம்டில ஒன்னு சொன்னீங்களா ப்ரோ, வென் டு என்டர் வென் டு எக்ஸிட்னு சொன்னீங்களா ப்ரோ? ஆமா. அதுபடி பார்த்தா இப்ப நீங்க இந்த எக்ஸிட் ஆகிறப்ப இந்த ஏசியா ஹை ஏசியா லோ வந்து ஒரு ஹை ஒன்னு ஸ்வீப் ஆயிடுச்சு, ஒன்னு ஸ்வீப் ஆகல, ஒரு பெரிய பீரிஷ் கேன் ஒன்னு காட்டுச்சிங்களா? இப்ப
ஆமா ட்ரேட்ல இல்ல. இப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எக்ஸிட் ஆகிறப்ப எஸ்எம்டி இருக்கனால நம்ம ஏன் அங்க எக்ஸிட் நீங்க நம்ம ட்ரை பண்ணல அங்க ஏன் நம்ம ஹோல்டு பண்ணோம்னு ஒரு டவுட் எனக்கு இருக்கு இப்போதைக்கு. ப்ரோ ஒரு ஸ்விங் ஃபார்மேஷன்னா எப்படி ப்ரோ 3 கேண்டில் சேர்ந்து தானே ப்ரோ ஸ்விங் லோ ஸ்விங் ஹை. ஆமா ப்ரோ. அப்ப நம்ம என்ட்ரி மெத்தட்ல என்ன சொல்லியிருக்கேன் டெய்லி பயாஸ்ல ரெண்டாவது கேண்டோட லோல எடுத்தா இப்ப நீ செல் பண்றனா ரெண்டாவது கேண்டோட ஹைல செல் பண்றனா உனக்கு டார்கெட் எதுவும் வந்து உட்காரும் ஒன்னாவது கேண்டோட லோ தானே டார்கெட். கரெக்ட் ப்ரோ. அப்ப இப்ப நான் யூரோ யூஎஸ்டி டெய்லி டைம் ஃப்ரேம்ல வைக்கிறேன். இப்ப இங்க என்ன ப்ரோ தெரியுது ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் தேர்ட் கேண்டில் ப்ரோ. தெரியுது ப்ரோ. அப்ப நான் ஏன் ப்ரோ நடுவுல போய் க்ளோஸ் பண்ணணும்? எனக்கு ஃபர்ஸ்ட் கேண்டோட ஹை இன்னும் போவே இல்லையே மார்க்கெட் யாருமே. ஓகே 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 ப்ரோ. ஓகே நான் ஏன் நடுவுல க்ளோஸ் பண்ணணும்? கரெக்ட். பிளஸ் நான் இன்னொரு ரீசன் ஏன் நான் யூரோவை விட்டு ஜியோல என்ட்ரான்னா எனக்கு யூரோல இங்க ஒரு H4 எஃபிஜி இருந்தது. நான் இதை உடைக்க கஷ்டப்படுவான் யூரோ அரைச்சிட்டே இருப்பான் அப்படின்றதுக்காக நான் ஜியோல போயிட்டேன். ஜியோல ஒரு எஃபிஜி கூட கிடையாது அப்போசிங்ல இந்த இடத்துல 1 ஹவர்லயும் கிடையாது 4 ஹவர்லயும் கிடையாது. ஸோ அப்போ டெலிவரி ஸ்பீடா இருக்கும் ஜியோல. அவ்வளவுதான் ஒன்றும் பெரிய ரீசன் கிடையாது. புரிஞ்சிருச்சு. வேற என்கியூ உங்களுக்கு இப்ப புரியாது ப்ரோ, அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் டாபிக் எடுக்கும்போது சொன்னதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா என்கியூவை நான் ட்ரேட் பண்ற விதமே வித்தியாசமா இருக்கும். அவனை 9:30 தான் ட்ரேட் பண்ணும். பட் ஆனால் நான் காலையில் ஏசியாவையும் ட்ரேட் பண்ணுவேன், லண்டன்லையும் ட்ரேட் பண்ணுவேன். அவன் கொஞ்சம் சேட்டப் வச்ச பையன். நான் அவனை பத்தி அந்த ஃபியூச்சர்ஸ் எப்படி இன்ட்ரோடக்ஷன் டு ஃபியூச்சர்ஸ்னு ஒரு டாபிக் எடுப்பேன், அப்ப சொல்றேன் ஃபியூச்சர்ஸ் பத்தி. இப்ப வேணாம். அப்புறம் காலைல புரியல ப்ரோ. என்கியூல செல் எடுத்துறீங்களா? அது எப்படி ப்ரோ? அது என்கியூல நான் செல் எடுக்கல ப்ரோ, நான் எடுத்து இஎஸ்ல எடுத்திருந்தேன். இல்ல அது சொன்னீங்கன்னா சும்மா நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு புரியாது. இங்க எதுவுமே கிடையாது, இங்க பிடிஆர் எதுவுமே கிடையாது. சரி. அது ஃபுல் அண்ட் ஃபுல் என்கியூ இஎஸ்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அடிக்க முடியும். எல்லாமே ஃப்ரேம் ஒர்க் ஒண்ணுதான். அதான் வந்து மாப்பிள்ளை இவர் தானா போட்டிருக்க ட்ரெஸ் எந்தன்ற மாதிரி தான் இவன் தான். மேல ஹைஸ்ல எஸ்எம்டி, இவன் நான் பிடிஆர் எல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன். எனக்கு எஸ்எம்டி தான் இங்க இஎஸ் இண்டிசஸ்ல பிளே. மேல ஐஸ்ல எனக்கு இஎஸ் போயிட்டு என்னோட லண்டன் ஐஸ் அடிக்கல, எனக்கு என்கியூ என்னோட லண்டன் ஐஸ் அடிச்சிட்டான். ஸோ அப்போசிங் டிராவா என்ன வந்து உட்காரும், லண்டனோட லோஸ் தான் எனக்கு டார்கெட். ஏசியாலோ இங்க இருக்கு, லண்டன்லோ இங்க இருக்கு. 5 மினிட்ல வந்தேன், மேல கச்சன்னு இருந்தான். டேரக்டா 10 AM வெயிட் பண்ண, 10 AM ஓப்பனுக்கு வெயிட் பண்ண. 10 AMக்கு எனக்கு நியூஸ் வந்தது ஒரு மீடியம் இம்பாக்ட். 10 AM ஓப்பன் ஆகி மேல போய் ஹை செட் பண்ணா அகைன் நீங்க இன்னொரு எஸ்எம்டி, குட்டி எஸ்எம்டி. இஎஸ் அந்த ஐ அடிச்சிருப்பான், என்கியூ அந்த ஐஸ் அடிச்சிருக்க மாட்டான். அகைன் குட்டி எஸ்எம்டி கிடைச்சது. மார்க்கெட் கீழே வந்தான். இந்த 5 மினிட் இந்த 1 மினிட்டோட எஃபிஜி இன்வெஸ்ட் ஆகட்டும்னு வெயிட் பண்ண. 1 மினிட்டோட எஃபிஜி இன்வெஸ்ட் ஆச்சு. இன்வெஸ்ட் ஆகிட்டு பிரைஸ் அந்த எஃபிஜிக்கு ட்ரேட் ஆவான்னு பார்த்தேன், பட் பிரைஸ் ட்ரேட் ஆகல. பிரைஸ் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டானா இங்க இருக்க எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆனான். இங்க இருக்க இந்த குட்டி எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆனான் பிரைஸ். ஸோ ட்ரேட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் 1 மினிட்ல எனக்கு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இங்க வந்தது. விச் மீன்ஸ் இந்த கேண்டில் தான் இந்த எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆனா. அப்ப அடுத்த கேண்டில் இந்த கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் கீழே க்ளோஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். க்ளோஸ் வச்சா என்ட்ரி எடுத்துட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு நான் இப்ப சொன்ன எதுவுமே புரிஞ்சிருக்காது, கன்ஃபியூஸ் ஆகும். என்னடா கடற்கடன்னு ஏதோ உள்ளறாங்கடா அப்படின்னு இருக்கும். அதனால நான் அந்த டாபிக் கிடையாது. அந்த ஃபியூச்சர்ஸை பத்தி எடுக்கும்போது தான், ஏன்னா ஃபோரெக்ஸ் வேற ஃபியூச்சர்ஸ் வேற, ரெண்டு டிஃப்ரெண்டான எக்ஸ்ட்ரீம்ஸ். ஏன்னா ஃபோரெக்ஸ்ல பண்றதுலாம் நீங்க ஃபியூச்சர்ஸ்ல பண்ண மாட்டீங்க. ஃபியூச்சர்ஸ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பிளே கிரவுண்டு. ஓ இவ்வளவு கிட்ட வந்துட்டானா? ஐயோ இந்த அளவு தட்டிருந்தானா இன்னும் செம்மையா இருந்திருக்குமே. ஜியூ என்ன பண்றான்? டாலர் அடைச்சி எல்லாருமே அங்க வந்துட்டு திரும்பி இருக்காங்களா? டாலர் 4 ஹவர் எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆயிட்டானா? ஐயோ இல்ல, 1 ஹவர். இது வேணா இப்போ ஒரு ட்ரேட் வேணா ட்ரை பண்ணலாம் ப்ரோ. 10 மினிட் என்ன எவ்வளவு நேரம் இருக்கு க்ளோசிங்க்கு? இன்னும் 8 நிமிஷம் இருக்கா? 10 மினிட்ல இந்த எஃபிஜி ஐஎஃபிஜினா ட்ரை பண்ணலாம். பட் ஆனா இது ரொம்ப லோ ப்ராபர்ட்டி. அவன் இந்த லோ தட்டினானா இன்னும் வசதியா இருந்திருக்கும் எனக்கு. இன்னும் 30 மினிட்னா சொல்லுது 15. அதான் இந்த லோ தட்டினாலும் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அந்த லோ தட்டல, அது ஒண்ணுதான் லைட்டா மன உடைச்சலா இருக்கு. பட் நாட் அ ப்ராப்ளம். 10 மினிட்
ப்ரோ நீ கோல்டு சூப்பரா தானே எடுத்திருந்தீங்களா? வாய கலராத ப்ரோ, வாயில வச்சு லட்சிட்டு உட்காந்துருக்கேன் ப்ரோ. $6000 ட்ரேடு ஊம்பி சொன்ன மாதிரி தான் ப்ரோ. அந்த அப்படியே என்ட்ரி ஊம்பி புக் ஆனதுதான், அதோட வரவே இல்லை ப்ரோ. கோல்டு காலைல அந்த கோல்டும் பார்த்தேன். அப்படியே காலைல $6000 இன்னைக்கு ஜம்முன்னு பே அவுட்டை போட்டிருப்பேன். அப்படியே வாயில அசிங்கமா வருது. என் லிமிட் ஆர்டர் இந்த ரோல இருந்தது ப்ரோ. கரெக்டா நான் நேற்றே சொன்னல அந்த 1 hour ரெஃப்யூஜி வந்துட்டு போனோம் அப்படின்னு. இந்த 1 hour ரெஃப்யூஜியோட ஓப்பனிங்ல என்ட்ரி 45 சென்ட்ல நக்க விட்டு போனான் ப்ரோ. என்ன அவன் எவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கான்னு பாருங்க. 3331.92. என் என்ட்ரி எங்க இருக்கு? 3331.46. அப்படியே காலைல ஏஞ்சி எனக்கு நைட்டு கரண்ட் இல்ல ப்ரோ. என் வீட்டுல என்ன நைட்டே கரண்ட் கட் ஆயிட்டு இருக்காது. எனக்கு தெரியல, நான் இன்வெர்டர் தான் ஓடிட்டு இருந்தது நைட்டு ஃபுல்லா. நான் என்ன நினைச்சேன், சரி இன்வெர்டர்ல இல்ல கரண்ட் தான் இருக்குன்னு நினைச்சு நான் ஜாலியா எப்பயும் போல உட்காந்து ஜாலியா ரஃப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சிஸ்டம் யூஸ் பண்ணி படம் பார்த்துட்டு உட்காந்து காலைல ஏஞ்சி பார்த்தா கரண்ட் பிடிங்கிட்டான் 5 மணிக்கு. 5-4 கரண்ட் கட் ஆயிடுச்சு. நான் போயிட்டு இன்வெர்டர் ஆன் பண்றேன், இன்வெர்டர் ஆன் ஆகல. அப்புறம் எங்க அம்மா கிட்ட நைட்ல இருந்து கரண்ட் இல்ல, இன்வெர்டர் தான் ஓடிட்டு இருந்தேன். நாங்க கரண்ட் இல்லை, எனக்கு தூக்கம் இல்லை, கரண்ட் எல்லாம் குசு புடிங்க எடுத்துச்சு. நான் தூங்கவே இல்லை. சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், காலைல லேட்டா தான் படுத்தேன். 8 மணிக்கு 8:30 என் தங்கச்சி ஸ்கூல்ல விட்டு வந்துட்டு தான் நான் தூங்குனேனே. சத்தியமா நான் முடிச்சுதான் தட்டி தூக்கிட்டு இருப்பேன் இந்த என்ட்ரி. இங்கேயே எனக்கு என்ட்ரி வந்துட்டு தான் போச்சு. கோல்டு வந்து இந்த லோக்கு கீழே டேர்ல்ஸ் படிச்சிருப்பான், சில்வர் அந்த லோக்கு கீழே ட்ரேடா இருக்க மாட்டான். எஸ்எம்டி இருந்தது. நான் மத்தியானம் வந்து பார்த்தேன், வாழ்க்கையே விட்டுட்டேன். ஈவினிங் வந்து கோல்டு எங்க வந்துட்டான். பிளஸ் கோல்டு ஆல்ரெடி H4 ரெஃப்யூஜில தான் இருந்தான். ஸோ அவன் 1 hour ரெஃப்யூஜிக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அவன் H4 ரெஃப்யூஜில தான் நின்றுட்டு இருக்கான். எஸ்எம்டி இருந்தது, 30 minutes பிரேக்கரு. இதுதான் என்னோட என்ட்ரியாவே இருந்திருக்கும். இன்னத்துக்கு எனக்கு டிபியே அடிச்சிருக்கேன் ப்ரோ. நான் வீட்டுக்கே போயிருப்பேன் ப்ரோ. நான் ஜாலியா அதே $2000 நான் இங்க ரிஸ்க் வச்சிருந்தா கூட என்னத்துக்கு எனக்கு $3000 ப்ரோ. சரி $6000 ப்ரோ. 3000 மனசே கேட்கல. காலைல ஏஞ்சி கரெக்டா ஈவினிங் ஏஞ்சி வரேன் இங்க இருந்தான். அப்ப கூட என்ட்ரி தொத்தின்னு போனோம் ப்ரோ. நான் ஓப்பனா ஒத்துப்பேன், எனக்கு அசிங்கமே கிடையாது. நான் அப்ப கூட என்ட்ரிக்கு வெயிட் பண்ணேன் ப்ரோ. இந்த இடத்துல இந்த லோ தட்ரா செல்லமே நான் என்ட்ரி வரலாம். அவ்வளவு கிட்ட வந்தான் ப்ரோ. இங்க பாரு ப்ரோ, இவ்வளவு கிட்ட வந்திருப்பான். ஆசையை காட்டி மோசம் பண்ணான் ப்ரோ. ஏன்னா அந்த ஹைஸ் அடிக்கல. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹைஸ் அடிக்கல அவன். லைக் லிட்டரலி இந்த இடத்துலதான் நான் ட்ரேடுக்கு வரேன். நான் ஈவினிங் வரும்போது கரெக்டா 6 மணிக்கு. ஆமா 6 மணினா நம்ம ஊர் டைமுக்கு எத்தனை மணி? 3 மணி, 3:30, 7 மணிக்கு வரேன் ப்ரோ நானு கரெக்டா. சாரி, ஆமா 6 AM ஓப்பன் கரெக்டா வரேன். நான் 3:30க்கு ஏஞ்சிக்கிறேன், 3:28க்கு ஏஞ்சிக்கிறேன். கேண்டல் இப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இப்ப அடுத்து 6 AM ஒரு புது 4 hour கேண்டல் ஓப்பன் ஆகுமா கோல்டுல? அப்ப நான் வெயிட் பண்ணதெல்லாம் ஒண்ணுதான். எனக்கு மறுபடியும் இந்த எஃப்யூஜிக்குள்ள வா, தெய்வமே இந்த எஃப்யூஜிக்குள்ள வா. 1 hour எஃப்யூஜிக்குள்ள புது 4 hour ஓப்பன் ஆச்சு. வந்தான் மேடம், அவனும் வந்தான், நல்லா தான் வந்தான் பையன், நல்லா வந்தான். ஆனா என்ன, இந்த எஃப்யூஜிக்குள்ள ட்ரேட் ஆகல. அவன் இந்த ஆர்டர் பிளாக்க தொட்டு அப்படியே மேலே ஏறிட்டான். மனசே கேட்கல. ஆனா ஃபியூச்சர் சார்ட்ல கூட போகலையா ப்ரோ? எதுலயுமே போல ப்ரோ. நான் என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்ததே ஃபியூச்சர்ஸ்ல தான் ப்ரோ. ஃபியூச்சர்ஸ்லயுமே வரல. நான் ஏன் அந்த லைனுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா வெயிட் பண்ணிருந்தேன்னா, கரெக்டா அந்த எஃப்யூஜில அந்த 2 week ஓப்பன் வந்து உட்காரது தெரிஞ்சா, அதனாலதான் அந்த இடத்துக்கு வரணும்னு வெயிட் பண்ணிருந்தேன். வரவே இல்லை மேடம். மேடம் அவ்வளவுதான் முடிச்சு விட்டான். $6000 அப்படியே கண் எதிர்க்க அப்படியே பஸ்பமாச்சு. ஒரு 40 சென்ட்ல பஸ்பமாச்சு $6000. 6 லட்சம் ரூபா ப்ரோ. ஜம்முன்னு இருந்திருக்கும் ப்ரோ. எங்க அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த மண்டே மார்க்கெட்டுக்கு என்ன பிளான்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த எஃப்யூஜி வருவோம், இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு அது கூட வரமாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டே இந்த எஃப்யூஜிக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு அப்படியே பொறுமையா மேல போற வச்சு மண்டே ஓப்பன் ஆனே டைரக்டா ஷூட் தான். பட்டாமாமே அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. யார்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண போறேன். இல்ல இப்போ கோல்டு வந்து இன்டர்னல் வராமல எக்ஸ்டர்னல் போயிட்டானா? அவ்வளவுதான், எதுவும் பண்ண முடியாது, வேடிக்கை தான்.
இல்ல இந்த மாதிரி அப்பப்போ நடக்குமா ப்ரோ? அது வீக்லி இந்த மாதிரி. ப்ரோ அதெல்லாம் நிறைய நடக்கும் ப்ரோ. மார்க்கெட் எல்லா தடவையெல்லாம் இன்டர்னல் வந்துட்டு தான் எனக்கு தலைகீழா தான் குதிப்பேன்லாம் குதிக்காது மார்க்கெட்.